ஓகே. டிஎன்பிஎஸ்சி 65 டூ 71 கொஸ்டின் வரைக்கும் ஒரு 7 கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக கவனிங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். ஆல் ஆர் இம்பார்ட்டண்ட் ஆல்சோ. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஒரு வேலையை 65வது கொஸ்டின். ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்க 3 ஆடவர்கள் அல்லது 6 சிறுவர்கள் தேவையெனில் 6 ஆடவர்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த மாதிரி நாட்கள் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது எப்படி பார்ப்போம். என்ன கேட்டிருக்கு, எத்தனை நாட்கள் கேட்டிருக்கு. அப்போ நாட்கள் வந்து அடுத்து வச்சுங்க. நாட்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்க 3 ஆடவர்கள் ஆண்கள் அர்த்தம். 3 ஆடவர்கள் அல்லது 6 சிறுவர்கள். அதாவது 3 ஆடவர்கள் வந்து 6 சிறுவர்களுக்கு சமம். அப்போனா ஒரு ஆடவர் வந்து அதாவது பாதி 3 6 டபுளாக இருக்குல்ல. ஒரு ஆடவர் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம்னு அர்த்தம். ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்க 3 ஆடவர்கள் அல்லது 6 சிறுவர்கள். நம்ம 3 ஆடவர்கள் எடுத்துக்கலாம். 3 ஆடவர்கள் இங்கே போட்டுக்கலாம். 3 ஆடவர்கள் அல்லது 3 ஆடவர்கள் மட்டும் எடுத்துக்கலாம். அல்லது 6 சிறுவர்கள் நம்ம ஆடவர்கள் மட்டும் எடுத்துக்கலாம். 6 சிறுவர்கள் தேவை அல்லது 6 சிறுவர்கள் தேவையெனில் 6 ஆடவர்கள் அடுத்து இங்கே என்னது 6 ஆடவர்கள் 8 சிறுவர்கள். 8 சிறுவர்கள்னால் அதில் பாதி 4 ஆடவர்கள் சமம். அப்படின்னா 6 நாளும் 10 ஆடவர்கள். இங்கே தான் முக்கியமானது கவனிக்கணும். நீங்கள் 10 ஆட்கள் 10 ஆடவர்கள்னு அர்த்தம். சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? அதை எக்ஸ்னு வச்சுக்க வேண்டியது. இது போட்டிங்கன்னா முடிஞ்சுங்க. ஆன்சர் சோழையாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இது வந்து நாட்கள் வந்தாவே எப்போவுமே இன்வெர்ஸ் வேரியேஷன், எதிர்மாறிலி அப்படின்னு கேட்டுப்பட்டீங்களா? டைரக்ட் வேரியேஷன், இன்வெர்ஸ் வேரியேஷன். இது வந்து நாட்கள் வந்தாவே இன்வெர்ஸ் வேரியேஷன், எதிர்மாறிலி. அதாவது மேலே உள்ளதை மேலே, கீழே உள்ளதை கீழே போடுங்க. அப்படியே எக்ஸைஸ் கொட்டு மேலே உள்ளது என்னது 3 20, கீழே வந்து 10 மட்டும்தான். ஒன்றும் மாற்றமே இல்லை. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாட்கள் வந்தால் மேலே உள்ளது மேலே, கீழே உள்ளதை கீழே போடுறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு சைவரிசம் காணிச்சால் 3 6 நாட்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா அடிக்கடி இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. மாற்றி இதில் கேட்டே இருப்பாங்க. அடுத்து 66வது கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க. இது எப்படின்னு பாருங்கள். இந்த நம்பர்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத. 112 7 32. இதே இப்போ பெருக்கணும் வருமா? 7 14 வரல. 64 பெருக்கலாம், அதுவும் வரல. அப்படின்னா அதுலேயும் ஏதோ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்குது. அப்படி அதே பெரிய நம்பராக இருக்குது. அப்படின்னா ஏதோ பெருக்கி தான் இருக்காங்க. அது எந்த வகையில் பெருக்கியிருக்காங்கன்னு ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். வேறு பாருங்கள். அப்புறம் இதை வகுத்த பாருங்கள். 112 7 வகுத்து என்ன வரும்? 1 7 42 6 42 16. 112 7 வகுத்தா 16 வருது. இங்கே 32 வருது. அப்புறம் 2ஆல் பெருக்குனா 16 32 வருது. சரிங்களா? அப்புறம் இதால் வகுத்து வரது 2ஆல் டபுளாக பண்ணால் 16 32 அல்லது 16 32. ஓகே, இதே வருது பாருங்க. அப்புறம் 104 வகுத்தாக்கம் 3 12 2 8. இதை டெவலப் பண்ணால் 64 வருது. ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் செலக்ட் பண்ணணும். வெரி வெரி சிம்பிள். அப்படின்னா அதே மாதிரி 55
11வது 5 5 பேர் 45 5 டெவலப் பண்ணால் 10 ரைட்டு. டிஏ டிக் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து 67வது கொஸ்டின் வாங்க. இரு கூம்புகள் அளவியல் சாப்டரில் 10வதுல இருக்குங்க எல்லாம். இரு கூம்புகள் சம உயரமுள்ளவை. கூம்பு கோன் ஐஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்களா? கோன் ஐஸ்ன்னு சொல்கிறோம், அதே தான். கோன் கூம்புன்னு அர்த்தம். இரு கூம்புகள் சம உயரமுள்ளவை. ஆரங்கள் 2:3 விகிதத்தில் உள்ளன. கன அளவின் விகிதம் கேட்டிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இரு கூம்புகள் கூம்புகளின் கன அளவு சூத்திரம் தெரியணும். கூம்புகளின் கன அளவு வந்து 1/3 πr²h. 2 கூம்பு அப்படிங்கிறதுனால r1² h1 r2² h2 இப்படி போட்டுங்க. கன அளவின் வீதம் கேட்டிருக்கான். கன அளவுகளின் வீதம் கேட்டிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/3 கேன்சல். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? இரு கூம்புகள் சம உயரம் உள்ளவன்னு கொடுத்தான். அப்படின்னா h1 = h2 அப்படின்னா அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இருக்கிறது என்னது? r1 r2. அந்த ஆரங்கள் வீதம் கொடுத்துருக்கான் 2:3. r1 வந்து 2² r2 வந்து 3². அப்புறம் இந்த r1² r2² போட்டால் மட்டும் போதுங்க. நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பரீட்சையில் டேரெக்டாக இந்த இதை போட்டலாம். 2² 4, 3² 9. இதுதான் ஆரங்களின் விகிதம். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து அளவில் எந்த கொஸ்டின் வந்தாலும் போடுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா இதுக்கெல்லாம் சூத்திரம் தெரியணும். வித்தவுட் ஃபார்முலா யூ கான் டூ இட். சும்மா ஃபார்முலா அப்பக்கப்போ டீ சாப்பிட்ற மாதிரி அடிக்கடி ஒரு கிளான்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டே இருந்தால் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். எதுவுமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. அடுத்து 68வது கொஸ்டின். கணம் சாப்டர்லேருந்து வருது. செட்டுன்னு சொல்கிறோம்ல, செட், அதுதாங்க. செட்லேயே நிறையா சூத்திரம்லாம் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆஃப் ஏவினின் பி 2 செட்டு ஏபி கொடுத்துருக்கான். ஏவினின் பி என்ன ஆஃப் யூனியன் பி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஏ யூனியன் பி எத்தனை உறுப்புகள் இருக்குது? நம்பர் ஆஃப்னாவே உறுப்புகள்னு அர்த்தம். ஏ யூனியன் பியில் உள்ள உறுப்புகள் 11, ஏயில் உள்ள உறுப்புகள் என் ஆஃப் ஏ 7. என் ஆஃப் ஏன்ற சிம்மில் 2 இல்லை, ஏயிலே இருக்குது, பியிலே இருக்கிற உறுப்பு வந்து 1 தான். எனில் என் ஆஃப் பி அப்படி என் ஆஃப் பியில் எத்தனை இருக்கும்? இந்த கணத்தில் உள்ள இந்த மாதிரி கொடுத்தாவே இதுக்கு சூத்திரம் வந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்சன் பி. எது கொடுத்து எது கேட்டாலும் சரிங்க. 1 2 3 4 டைம் இருக்குது. ஏதாவது 3 டைம் கொடுத்து 1 கேட்பாங்க. 1 2 3 கொடுத்து 4 கேட்டுக்கலாம். எது வேணால் கொடுக்கலாம். என்ன கொடுத்துருக்கோ கட்டாயம் இந்த ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்குது. என்ன கொடுத்துருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பீரியடுக்கு பார்க்கலாம். என் ஆஃப் ஏ 11, என் ஆஃப் ஏ 7, என் ஆஃப் பி தான் கேட்டிருக்கான், அப்படியே வச்சுங்க. என் ஆஃப் பி கொஸ்டின் மார்க். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்சன் வந்து 1. 7ல் 1 வச்சுன்னா 6. 7ல் 1 வச்சுன்னா 6. 6 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 11 மைனஸ் 6 5. அப்படி இங்கே இருக்குது என் ஆஃப் பி தான். என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 5. என் ஆஃப் பி வந்து 5. இதுதான் ஆப்ஷன் சி. அடுத்து 68வது கொஸ்டின். 68வது கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து 69. 69வது வினாவை பாருங்கள். 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையின் கன அளவு.
உருளையின் கன அளவு அதனுடைய சூத்திரம் வந்து என்னங்க, πr ஸ்கொயர்டு ஹெச். πr ஸ்கொயர்டு ஹெச் உருளையின் கன அளவு ஃபார்முலா வந்து πr ஸ்கொயர்டு ஹெச். கூம்பின் கன வந்து 1/3 πr ஸ்கொயர்டு ஹெச். கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, இதில் உருளையின் கன வந்து கேட்டிருக்கு. சூத்திரத்தை தெளிக்கலாம். சூத்திரம் என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பை வந்து அப்படியே பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து 7 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்கான். விட்டம்னா அதில் பாதி ஆரம் 7/2. ஆர் ஸ்கொயர்னால 7/2 7/2 ரெண்டு போட்டுக்கலாம். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் 10 சென்டிமீட்டர் உயரம். உயரம் வந்து 10. 7 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 11 22 1 2 2 10. கீழே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுங்க. மேலே என்ன இருக்குது? 5 35 பெருக்கல் 11. 35 35 எப்படி பெருக்குவீங்க? 35 அப்படி போட்டுங்க. இன்னொரு 5 இப்படி தள்ளி போட்டுங்க. அவ்வளோதான். 385. ஆப்ஷன் சி. அறுபத்தி 9வது கொஸ்டின் வர சொல்கிறாங்க. 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் உயரம் உள்ள உருளையின் கன அளவு. கன அளவு சூத்திரம் வந்து πr ஸ்கொயர்டு ஹெச். பை வந்து 22/7. ஆரை வந்து 7 சென்டி விட்டம் கொடுத்துருக்கான். அப்போனா ஆரை வந்து பாதி 7/2 7/2 ரெண்டோட போட்டுங்க. ஸ்கொயர் அப்படிங்கிறனால உயரம் வந்து 5. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 7 7 கேன்சல் பண்ணுங்கள். 1 2 11 22 1 2 10 5 7 11 5 7 35 11 பிறகுனாக்க 35 35 இப்படி போட்டுக்கலாம். 5 8 3 385. இதுதான் 385 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் கரெக்டாக விடை. அடுத்து 70வது வினா. 70வது கொஸ்டின் பாருங்கள். 3x - 6 / x - 2 × x - 3 இதனுடைய மதிப்பு என்ன? இதில் வந்து 3 காமன் எடுக்கலாம். அப்புறம் x - 2 பெருக்கினா அப்படியே வரும். 3x 2 6. கீழே x - 2 அப்படியே இருக்குது. வெரி வெரி சிம்பிள். x - 3 இங்கே x - 2 x - 2 கேன்சல். 3/x - 3 எடுத்தோடனே இருக்க ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 71வது கடைசி வினா. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்கான். முக்கோணம் ADEயில் முக்கோணம் ADEயில் AD 10 சென்டிமீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர். B என்பது ADயில் உள்ள புள்ளி. அதேமாதிரி C என்பது ஏயில் உள்ள ஒரு புள்ளி. BC parallel to DE. BC இந்த கோடும் இது இணை அப்படிங்கிறோம். இணை பேரலகிராம். பேரலல் அப்படின்னா தான் இப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். AB = 5. AB = 5. AB வந்து AD வந்து 10. AB வந்து 5. AC வந்து 6 சென்டிமீட்டர். BC என்ன? இந்த BC கேட்டிருக்கான். இந்த BCயும் டியும் இணை அப்படிங்கிறதுனால தான் நம்ம இப்போ இந்த சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். என்ன சூத்திரம் அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம BC வேணும். இந்த பக்கம் திஸ் பை திஸ், பெரிய பக்கம் பை பெரிய பக்கம், அதாவது 12/BC. ஃபார்முலாவில் டேட்டாவே அதாவது ED/BCன்னு போட சொல்லலை. நமக்கு தேவை ஆன்சர் தான். அதனால் வேகம் ஷார்ட்டாக போடணும் அப்படிங்கிறத நம்பரை மட்டும் டேட்டா யூஸ் பண்ணுறோம். 12/BC கொஸ்டின் மார்க் பெரிய பக்கம் பை சிறிய பக்கம் இஸ் ஈக்குவல் டு, கீழே வாங்க, கீழே பெரிய பக்கம் எது? AD 10 பை சிறிய பக்கம்னு இதுதான் போடணும்.
ஏபி 5, ஓரஞ்சு 5, ஏரஞ்சு 10. 2 பக்கம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓ2 2, ஆ2 12. பிசியை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு பிசி அங்கே வரும் பிசி. பிசி இஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் பி இதுதான் சரியான விடை. அவ்வளோதாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு 1 2 3 4 5 6 7 கொஸ்டின் இப்போ பார்த்துருக்கோம். எல்லாமே முக்கியமானது தான். டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவை பார்த்து இதே ஃபார்முலா என்னென்ன சூத்திரம் வருது அப்படிங்கிறத பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பரீட்சைக்கு தயாராக சென்று வென்று வார வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஷோ டேபிள் கணபதி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்க தயாராக இருங்க. நன்றி நன்றி நன்றி.